எடப்பாடி ஐயா இருந்தார். கொரோனா நேரம் வந்துச்சா ஞாபகம் இருக்கா? கொத்து கொத்தாக உலகம் ஃபுல்லா செத்து போனாங்க. அந்த 2 வருஷ கொரோனா நேரத்திலையும் இந்தியா முழுவதும் ஊசி கொடுத்த கடவுளா தமிழ்நாடு முழுவதும் ஊசி போட்டு இன்னைக்கு ஆயாலாம் உயிரோட உட்கார்ந்து இருக்குன்னா காரணம் எடப்பாடி ஐயாங்கிறத மறந்துடாதீங்க. அன்னைக்கு ஸ்டாலினுக்கு ஊசி கொடுத்தது எடப்பாடி ஐயா தான். அந்த ஸ்டாலினுக்கு அந்த ஊசி போட்டியலாமா எல்லாரும்? அந்த ஊசியோட விலை எவ்வளவு தெரியுமா? 3000 ரூபா. 3000 ரூபா ஊசிய 145 கோடி மக்களுக்கும் இலவசமா கொடுத்த கடவுள் நரேந்திர மோடி. யோசிச்சு பாருங்க. 5000 ரூபாய் கொடுத்து குடியெடுக்கக்கூடிய ஸ்டாலின் எங்க, 3000 ரூபாய் கொடுத்து உயிரை காப்பாற்றிய நரேந்திர மோடி எங்க? சிந்திச்சு பாருங்கம்மா. நான் சொல்ற தப்பு இல்ல தம்பி, நீ பேசுற தப்புனா சொல்லுங்க, தப்பு கிடையாது. ஏன்னா நான் எங்க இருந்து வந்திருக்கேன்னா, இங்கிருந்து உட்கார்ந்து இருந்த கூடிய எங்க அம்மா அப்பாவை யாரோ ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்த பிள்ளைதான் நான் இங்க நிக்கிறேன். இது பிஜேபியும் அதிமுக மட்டும்தான் இந்த சாத்தியம் நடக்கும். கடைசியில் உட்கார்ந்து இருக்கவங்க இங்க தலைவனாக முடியும், டீ கடைக்காரு பிரதமராக முடியும், விவசாயி முதலமைச்சராக முடியும். இந்த நிலைமை, இந்த ஏழை அடித்தட்டு மக்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட தலைவர்களை உருவாக்கின கட்சி இன்னைக்கு அதிமுகவும் பிஜேபியுமா தான் இருக்கு. சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு பக்கம் நமக்கு பாதுகாவலராக இருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி. ஏழை எளியவர்களுக்காக அன்புமணி ஐயா இன்னைக்கு 108 ஆம்புலன்ஸ் வருது இல்லமா? அடிச்சோட சின்ன காயம் பட்டா 108 ஆம்புலன்ஸ் சர்ன்னு வருது பாருங்க. அதை கொண்டு வந்து தந்தவர் நம்முடைய அன்புமணி ராமதாஸ் ஐயா என்பதை மறந்து போகாதீர்கள். சாதாரண விஷயம் அல்ல. அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உடம்பு சரியில்லாம போனா கர்ப்பிணி பெண்களுக்கு சின்ன வயிற்று இருந்தா கூட 108 அரை மணி நேரத்தில் வந்துருது. நம்மளால ஒரு கார் கிடைக்குமா? ஒரு கார்காரன் கூப்பிட்டு ஒரு அர்ஜென்ட் கேளுங்க, 500 ரூபாய் வாடகை, 5000 ரூபாய் கேட்பான். கரெக்டா? அதுவும் பாட்டி சீரியஸா இருந்தா ஏத்த மாட்டான். இல்லைன்னா ஏத்திட்டு அந்த கால் போகும்போதே பாதி ஆயிடும், வழியிலேயே பிரசவம் பாதி பேருக்கு நடந்துடும். அப்படிதான் இருந்துச்சு நாடு. ஆனா இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் ஐயா கொண்டு வந்தார், ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தார். 108 ஆம்புலன்ஸ். சிந்திங்க, மக்களுக்கு எது தேவை? உங்க பிள்ளைக்கு கல்வியை உங்களுக்கு இனிமே இந்த அரசாங்கத்தால் எதையும் கொடுக்க முடியாது.